இவங்கெல்லாம் கூட கூப்பிட்டு வரதே பெரிய விஷயம். கம்முன்னு ஐயா வெறும் பசங்களா தாண்டா வரானுங்க. போயிருப்பாளோ? யாரா? காலையில் ரோடில் வெயிலில் பார்த்தேன். ஓ மேஜிக் மொமெண்ட் ஃபர்ஸ்ட் சைட் லவ். நைஸ் ஃபிகர் எக்ஸைட்டிங் மேபி டுமாரோ லவ். மச்சான் மச்சான் வதண்டா அது ஓரா போடுறாங்க வதண்டா. ஏ போறடா ஏய் மச்சான் ஏற பார்த்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் லைஃப்ல எல்லாமே கரெக்டானது. என்ன தலைவரே, டீச்சர் நட்டை கலட்டி விட்டு போயிட்டாளா? டேய், விடிய காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறவனும் பொண்ணு கலட்டி விட்டவனும் ஃபீல் பண்ணுறவனும் நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுடா. நாங்கெல்லாம் 10 வயசாக இருக்கும்போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, ஊரில் திருவிழாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். சங்க வேலை? எஸ், நமக்கு அதுதான்ப்பா முக்கியம். நீ எனக்கு தேவையே இல்லை, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்லை. உலகம் புரிஞ்சு கிழிச்சு கிழிச்சுக்கிற என்கிட்ட நான் ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாரு. மனசு பூரா நீ தான் இருக்கு, என் உயிர் என்னமோ உங்ககிட்ட தான் இருக்கு.
ஜெயிக்க விடலாமா? கவுத்துப்பட்டு போனால நினைஞ்சு தாங்கல காதலிச்ச பொம்பளை கவுத்துப்பட்டு போனால நினைஞ்சு தாங்கல மாதுளமும் எங்குறவே நெஞ்சிலும் தாங்கலை பார்த்தாமலே போல காதல் வந்து சாகலை சாமி போட்டோ வாங்கி மாட்டுமா? Wow, wow, wow. Team hospital, team hospital. உங்களோட டான்ஸ் முடியல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு முதல் இருந்த பில்டப் வாரம் சரியா தான் இருந்தது. அது மாதிரி ஒரு முழு எனர்ஜியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக பழைய நீங்கள் யார் கோரியோகிராஃப் பண்ணினதா அப்படியான சுருக்கமாக உங்களுக்கு தெரிவிக்கிறீங்களா? அதாவது எங்களோட ட்ரூ வந்து 2011ஆம் ஆண்டுல இருந்து இருக்குது. ஆனால் இந்த கோரியோகிராஃபி வந்து எல்லாரும் சேர்ந்து தான் செய்வாங்க. அதாவது எல்லா இப்போ இதில் 5 பேராக இருக்கிறோம், ஆனால் நம்ம ரூமில் 8 பேர் எல்லாரும் சேர்ந்து தான் கோரியோகிராஃபி யோசிச்சு மிக்ஸ் அப்படி செய்கிறதுலாம் யோசிச்சு சேர்ந்து தான் எல்லாம் செய்வாங்க. சரி, அப்போ நாங்கள் அடுத்தது நடுவர்களுக்கு அப்போ மாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை? எனக்கு ஹஸ்கிஸை அது 2012 தெரியும். லண்டனில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு ஷோவில். ஸோ அப்போ பெர்ஃபார்ம் பண்ண லெவலுக்கும் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண லெவலுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸு, ஃபுல் ஃபோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மெயினாக சூஸ் பண்ண மியூசிக். நீங்கள் யார் மிக்ஸ் பண்ணது? ஐ மீன் யார்? ஓகே, நல்ல மிக்ஸ். ஒவ்வொரு சாங்ஸ்லையும் அந்த ஒரிஜினல் சாங்ஸ் இல்லாமல் அதில் வேற ஒரு சாங் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல் இருக்குது. பட் இந்த ஷூ கான்செப்ட் ஐ திங்க் இந்த லைட்டிங் வாய்ஸ் கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்கலாம். டார்க்கில் போய் டார்க்னஸில் நாங்கள் வேறு மாதிரி யோசிச்சு நாங்கள் பார்த்து பட் பரவாயில்ல. இந்த கான்செப்ட் இதுவே நல்லா பார்க்க நல்லா இருந்தது. ஒரு கொஸ்டியூம்ஸ் நல்லா இருந்தது. டான்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை, செம்ம மாஸாக இருந்தது. எனக்கு மெயினாக கண்ணுக்கு நின்றது இவர் தான் மெயினாக இருக்குது. இதோ தெரியல ஸ்டார்ட் கடைசி வரையும் அந்த ஹிப்ஹாப் டான்ஸாக இருக்கட்டும், குத்துவாக இருக்கட்டும், ஃபுல் டான்ஸ்லேயே அவன் இதுவும் இருந்தது. ஸோ ப்ரோ கீப் இட் அப் அண்ட் ஃபுல் டீம் கீப் இட் அப். வேற என்ன சொல்கிறேன், நீங்கள் கலக்கிட்டீங்க. இங்கே இருக்க சப்போர்ட் கட்டாமல் கத்திரி வாங்கிட்டு ரொம்ப டஃப்பான காம்படிஷன் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ வெல் டன் கைஸ், சூப்பர் சூப்பர். நல்ல மாதிரியான ஃபீட்பேக் வாங்கியிருக்கீங்க, நன்றி. தள்ளி போகாதே, என்னையும் தள்ளி போக சொல்லாதே, தள்ளி போகாதே.